கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதவராய், மகிமை நிறைந்தவராய், கிருபை உள்ளவராய் இருக்கிறார். அவருக்கே சகல மகிமையும் கனமும் துதியும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்களும் இந்த ஆன்லைனில் இணைந்திருக்கின்றபடியினால் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகின்றேன், வரவேற்கிறேன். கர்த்தருடைய பிரசன்னம் நம் ஒவ்வொருவரையும் நிறைப்பதாக, ஆளுகை செய்வதாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்பிக்கை உடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், அதை இன்றைக்கே தருவேன் என்று சகரியா 9:12 நமக்கு இந்த ஆண்டிலே வாக்குத்தத்தமாக கர்த்தர் கொடுத்தார். அதை தொட்டு, அதை சார்ந்து, அதை மையப்படுத்தி இரட்டிப்பான நன்மைகளை நாம் கடந்த சில வாரங்களாக சிந்தித்து கொண்டே இருக்கின்றோம். தேவன் தம்முடைய வார்த்தையின் மூலமாக பல இரட்டிப்பான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நமக்கு தந்து கொண்டே இருக்கிறார். கர்த்தர் தாமே இன்னும் அப்படிப்பட்ட நல்ல ஆசீர்வாதங்களை நமக்கு தரும்படியாக இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கென்று சில வேத வசனங்களை நாம் சிந்தித்து முன் செல்ல இருக்கிறோம். கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவதாக நாம் ஒரு வேத வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 14 22 தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு. பிரியமானவர்களே, சாலமோன் ஞானி. கர்த்தர் அவருக்கு கொடுத்த ஞானத்தின்படியே, வெளிப்பாட்டின்படியே எத்தனையோ பழமொழிகளை, ஓமைகளை, பாடல்களை பாடி அவர் அற்புதமாக எழுதியிருக்கின்றார். அப்படி சொன்ன நீதிமொழிகளில் ஒன்று, தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு என்று அவர் சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகிற இந்த வசனத்திற்கு தலைப்பாக ஒரு தலைப்பை நாம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், இரட்டிப்பான நன்மை இருக்க எவைகளெல்லாம் இருக்க வேண்டும், இரட்டிப்பான நன்மை நம்மிடம் இருக்க எவைகள் இருக்க வேண்டும், எவைகள் இருந்தால் இரட்டிப்பான நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்பதை நாம் சிந்திக்கப் போகிறோம். இப்பொழுது வாசித்த இந்த வார்த்தையின் ஒரு தலைப்பு என்னவென்று சொன்னால், நன்மையை யோசிப்போருக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதம் உண்டு. நன்மையை யோசிக்க வேண்டும். தீமையை யோசித்தால் தவறி போவார்கள், அவர்களுக்கு எந்த ஆசீர்வாதமும் இருக்காது. ஆனால் நன்மையை யோசித்தால் அவர்களுக்கு 2 ஆசீர்வாதம் உண்டு என்று சொல்லி அவர் இங்கே சொல்லுகிறதை பார்க்கின்றோம். கிருபை உண்டாம், அவர்களுக்கு சத்தியமும் உண்டாம். இந்த 2 ஆசீர்வாதங்களும் கிடைக்கும் என்று சொல்லுகிறார்கள். அப்படியானால் இன்றைக்கு நாம் எதை யோசிக்கின்றோம், எதை நாம் சிந்திக்கிறோம் என்பதுதான் முக்கியமான ஒன்று. நம்முடைய வாழ்க்கையிலே, இந்த உலகத்திலே எத்தனையோ தீமைகள் சூழ்ந்து போயிருக்கிறது, புரையோடி கிடக்கின்றது. நாம் அப்படிப்பட்ட தீமைகளை யோசித்து கொண்டோ சிந்தித்து கொண்டோ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய மனதிலே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் யோசிக்கக்கூடாது, அருவருப்பானவைகளை யோசிக்கக்கூடாது, அசுத்தமானவைகளை நாம் யோசிக்க வேண்டாம், பொல்லாத காரியங்களை நாம் யோசிக்க வேண்டாம், தவறான வழிமுறைகளை நாம் யோசித்து சிந்தித்து கொண்டிருக்க வேண்டாம். அப்படியெல்லாம் நாம் சிந்திப்போம் என்றால், யோசிப்போம் என்று சொன்னால், அதி சீக்கிரத்திலே நாம் தவறி விழுந்து போவோம். அநேக மனிதன் எப்படி பொய் சொல்லலாம், எப்படி கொள்ளையடிக்கலாம், எப்படி திருடலாம் என்று தவறான காரியங்களை யோசித்து அந்த தவறான காரியங்களுக்குள்ளே தங்களை ஒப்பு கொடுத்து விடுவார்கள். அதி சீக்கிரத்தில் அவர்கள் குட்டு வெளிப்பட்டு விடும். ஏனென்றால் கெட்டிக்காரன் புழுகு 8 நாளைக்கு என்று சொன்னார்கள். பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் என்று பழமொழிகளெல்லாம் நாம் பார்க்கின்றோம்.
அப்படியானால் தீமையை யோசிக்கிறவனுக்கு வாழ்வு இல்லை, தீமையை யோசிக்கிறவனுக்கு நன்மை இல்லை, தீமையை யோசிக்கிறவனுக்கு சத்தியம் இல்லை, தீமையை யோசிக்கிறவனுக்கு கிருபை இல்லை. ஆனால் இங்கே இரட்டிப்பான நன்மை, இரட்டிப்பான ஆசீர்வாதங்கள் நமக்கு வர வேண்டும் என்று சொன்னால் நாம் நன்மையை யோசிக்கிறவர்களாக, நன்மையை சிந்திக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நன்மையை சிந்திக்கிறவர்களாக இருப்போம் என்று சொன்னால் நமக்கு மேலும் மேலும் நன்மைகள் வரும். வேதத்திலே ஒரு உதாரணமாக ஒரு மனிதனை நாம் வாசித்து பார்க்க முடியும். யோவான் எழுதின சுவிசேஷத்திலே 1ஆம் அதிகாரத்திலே சில காரியங்களை பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அங்கே யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்ற 2 பேரில் ஒருவனாகிய சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா, அவன் மேசியாவை கண்டோம் என்று சொல்லி தன் சகோதரனுக்கு சொல்லுகிறான். மேசியா என்றால் கிறிஸ்து. அது மட்டுமல்ல, மறுநாளிலே இயேசு கலிலேயாவுக்கு போக இருந்தபோது பிலிப்புவை கண்டு எனக்கு பின்னாலே நீ வா என்று சொல்லி அழைக்கிறார். அந்த பிலிப்பு இயேசுவை பின்பற்றுகிறான். பின்பு இந்த பிலிப்புக்குள்ளே ஒரு பெரிய சந்தோஷம், நாம் மேசியாவை கண்டுவிட்டோம், இந்த மேசியாவை நாம் மற்றவருக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்று அவன் நினைக்கின்றான். அப்பொழுதுதான் நாத்தான்வேலை கண்டு அவன் சொல்லுகிறான். யோவான் 1:45 நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம், அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்தூரானுமாகிய இயேசுவே என்றார்கள். அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாகக்கூடுமோ என்றான். அதற்கு பிலிப்பு, வந்து பார் என்று சொல்லுகிறதை பார்க்கின்றோம். நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மையும் உண்டாகக்கூடுமோ அப்படின்னு சொல்கிறான். நாசரேத்து அன்றைக்கு யூதா தேசத்திலே, இஸ்ரவேல் தேசத்திலே பின்தங்கிய பகுதி. அற்பமானவர்களும் புறந்தள்ளப்பட்டவர்களும் அங்கே ஒதுக்கப்பட்டவர்களும் மாகத்தான் இருந்தார்கள். அந்த இடத்திலே வேலை வாய்ப்புகளுக்கோ அல்லது ஒரு பிரபலமான நன்மைகள் உண்டாவதற்கோ ஏதுவான சாத்தியக்கூறுகள் எதுவுமே இல்லாமல் இருந்தது. ஆனால் இந்த நாத்தான்வேலுடைய சிந்தனை எப்படி இருந்தது என்று சொன்னால், நன்மையை யோசிக்கிறவனாயிருந்தான், ஆசீர்வாதத்தை யோசிக்கிறவனாயிருந்தான். இவன் ஒரு அத்திமரத்தின் கீழே உட்கார்ந்து, இஸ்ரவேலின் ராஜா எப்பொழுது நம்மை ஆள வருவார், இஸ்ரவேல் ராஜா மேசியா நம்மை எப்பொழுது சந்திப்பார், தீர்க்க தரிசனத்திலும் மோசேயின் பிரமாணத்திலும் சொல்லப்பட்டவரை என்னுடைய வாழ்நாளில் பார்க்க முடியுமா, நான் அவரை தரிசிக்க முடியுமா என்றெல்லாம் அவன் யோசித்து கொண்டிருந்தான். நன்மையை யோசித்தான். பிரியமானவர்களே, இந்த நாத்தான்வேலுடைய யோசனை அற்புதமான ஒரு யோசனை. ஆனால் நாசரேத்து ஊரிலிருந்து தான் நன்மை வருமா என்பது அவனுடைய கேள்வியாயிருந்தது. ஆனால் நன்மையை யோசிக்கிறான். நன்மை எப்படியாகிலும் வர வேண்டும். ஆனாலும் பிலிப்பு சொல்லுகிறதான பகுதி நன்மை வருவதற்கான வாய்ப்பு இல்லையே என்பதை அவன் உணர்கிறான். ஆனால் இவன் அத்திமரத்தின் கீழே இருந்து மேசியாவை, அந்த ராஜாவை, அந்த இரட்சகரை இவன் யோசித்து சிந்தித்து இவன் எதிர்பார்த்து கொண்டுதான் இருக்கின்றான். பிரியமானவர்களே, நடந்தது என்னவென்று சொன்னால், இப்பொழுது இயேசு நாத்தான்வேலை பார்த்த உடனே சொன்னார், சோத்திரம், இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலனே அப்படின்னு சொல்லி அழைத்தார். இந்த நாத்தான்வேலிடத்திலே கபடம் இல்லை, கள்ளம் இல்லை, சூழ்ச்சி இல்லை. உத்தமமான இஸ்ரவேலன். பாருங்கள், இயேசுவும் அவனுடைய சிந்தனையை, அவனுடைய எண்ணத்தை, அவனுடைய இருதயத்தை அறிந்திருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் எங்கே இருந்து எதை யோசிக்கிறீர்கள், எங்கே இருந்து என்ன சிந்திக்கிறீர்கள் என்பதெல்லாம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றாக தெரியும். பிரியமான சகோதரனே, சகோதரியே, உன் வீட்டிலிருந்து நீ யோசிப்பது என்ன? உன்னுடைய அலுவலகத்தில் இருந்து நீ யோசிப்பது என்ன? உன்னுடைய குடும்ப சூழலிலிருந்து, கம்பெனியிலிருந்து, தொழிற்சாலையிலிருந்து நீ இன்றைக்கு எதை யோசித்து கொண்டிருக்கிறாய்? தீமையை யோசிக்கிறாயா அல்லது நன்மையை யோசிக்கிறாயா? நீ தீமையை யோசித்தால் தவறி போவாய். நன்மையானவைகளை யோசித்தால் உனக்கு 2 ஆசீர்வாதங்கள் உண்டு. அப்போ இவன்
நன்மையை யோசித்த, ஆசீர்வாதத்தை யோசித்த, மேசியாவை பற்றி யோசித்த அந்த சிந்தனை இவனுக்குள்ளே பெருகியிருந்தபடியினாலே ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று சொல்லி அவனை பற்றிய நல்ல சாட்சியை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே விளங்க பண்ணுகிறார். அப்படி விளங்க பண்ணும்போது அவன் சொல்லுகிறான், நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்று சொல்லுகிறான். அதற்கு இயேசு சொன்னார், பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னமே நீ அத்திமரத்தின் கீழே உன்னை இருக்கும்போது உன்னை கண்டேன் என்று சொல்லுகிறார். அத்திமரத்தின் கீழே இருக்கும்போதே நான் உன்னை பார்த்தேன். அப்போ அந்த அத்திமரத்தின் கீழே இவரைத்தான் அவன் யோசித்திருக்கிறான், இவரைத்தான் அவன் சிந்தித்திருக்கிறான், இவரைத்தான் அவன் தியானித்து கொண்டிருந்திருக்கிறான். இவர் வரவையும் இவருடைய நன்மையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறபடியினாலே அத்திமரத்தின் கீழே நான் உன்னை கண்டேன் என்று சொல்லுகிறான். அப்போது உடனே அவன் சொல்லுகிறான், நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்று உடனடியாக அறிக்கை பண்ணுகிறான். பாருங்கள், நன்மையை யோசிக்கிறவர்களுக்கு அவர்கள் கண்களுக்கு முன்பாக எதை யோசித்தார்களோ அந்த நன்மை வெளிப்படும். இன்றைக்கு நீங்கள் நன்மையை யோசித்தால் உங்கள் கண்களுக்கு முன்னால் நன்மைதான் வெளிப்படும். ஆசீர்வாதத்தை யோசித்தால் ஆசீர்வாதம்தான் வெளிப்படும். நீங்கள் வெற்றியை யோசித்தால் வெற்றிதான் வெளிப்படும். நீங்கள் ஒரு பெரிய உயர்வையும் மேன்மையையும் யோசித்தால் உங்களுக்கு மேன்மையும் நல்ல உயர்வும் தான் வெளிப்படும். உங்கள் யோசனை எப்படிப்பட்டது? அப்போ இந்த இடத்துல அவன் சொல்லும் பொழுது, சோதர, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றெல்லாம் அறிக்கை செய்கிறான். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்று சொன்னான். அவன் ஏதாயிலும் ஒரு நன்மை உண்டாகுமா அப்படின்னு வந்தான். ஆனால் இயேசுவை கண்டுபிடித்தான். இயேசுவே நன்மை, அவருக்குள்ளே பெரிய நன்மைகள் எல்லாம் இருக்கிறது. இதே யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் அங்கே 14ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும்போது, அதாவது அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அது பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ நன்மையை யோசித்த இயேசு யார் என்று சொன்னால், அவர் வார்த்தையாய் வந்தார், வார்த்தையாய் இருந்தார். அந்த வார்த்தை மாம்சமாகி என்று சொல்லி நாம் இங்கே வாசிக்கிறோம். அது எப்படி ஒரு மனிதனுக்குள்ளே வாசம் பண்ணுகிறதாம்? கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள் வாசம் பண்ணினார். கிருபை என்று சொன்னால் என்ன? தயவு, இரக்கம், ஆசீர்வாதம், நன்மை, இவைகளை வெளிப்படுத்துகிறது. சத்தியம் என்று சொன்னால் என்ன? உபதேசம், ஒழுங்கு, நாம் கை கொண்டு நடக்க வேண்டிய நல்ல நெறிமுறைகள். அப்போ இந்த டபுள் ஆசீர்வாதங்கள், இந்த இரட்டிப்பான நன்மைகளை கர்த்தர் நன்மையை யோசிக்கிறவர்களுக்கு கொடுக்கிறார். அப்படியானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த நாத்தான்வேலுக்குள்ளே கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் உள்ளே பிரவேசித்தார். இன்றைக்கு நாம் நன்மையை யோசிக்கும்போது இயேசு நமக்குள் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார், வாசம் பண்ணுவார். இன்னும் ஆண்டவர் சொல்லும்போது, நான் உன்னை கண்டேன் என்பதினால் விசுவாசிக்கிறாயா? இதிலும் பெரிதான காரியங்களை நீ காண்பாய். தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமான தரிசனத்தை நீங்கள் காண்பீர்கள் என்று சொல்லி அவனை உற்சாகப்படுத்தினார். அப்போ ஒரு நன்மை மட்டும், அவன் ஏதாவது ஒரு நன்மை கிடைக்குமா என்று வந்தான். அவன் முக்கியமான நன்மை இயேசுவை கண்டான். அந்த இயேசுவுக்குள்ளே, அந்த வார்த்தைக்குள்ளே 2 நன்மை இருக்கிறது, கிருபை, சத்தியம். அந்த கிருபையினால் சத்தியத்தினால் நிறைந்த இயேசு இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்று அடுத்து ஒரு நன்மையையும் அவனுக்கு பிரகடனப்படுத்துகிறார், அறிவிக்கிறார். எனவே பிரியமானவர்களே, நாம் இரட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் நமக்குள்ளே இருக்க வேண்டியது என்னன்னு சொன்னால், நன்மையை யோசிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஒருவேளை இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே தீமை உங்களை சஞ்சலப்படுத்தும் என்று சொன்னால், தீமையையே யோசித்து உங்கள் மனம் அதை சார்ந்து போகும் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னை அலக்களிக்கிற தீமையான எண்ணங்களே, பொல்லாத கிரியைகளே, என்னை விட்டு விலகுங்கள் என்று நீங்கள் சொல்லும்போது அது உங்களை விட்டு விலகி போகக்கூடியதாக இருக்கின்றது. நன்மையானது உங்களை
தொற்றிக்கொள்ளும். கிருபையும் சத்தியமும் உங்களோடு கூட வரும் என்பதில் சந்தேகமில்லை. இரண்டாவது ஒரு குறிப்பை நாம் வாசிக்கலாம். நமக்குள்ளே என்ன இருந்தால், நம்மிடத்தில் என்ன இருக்கும்போது அடுத்த இரட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொள்வோம். சங்கீதம் 128 2வது வசனம் சொல்லுகிறது, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். கைகளின் பிரயாசம்தான் இரட்டிப்பான நன்மையை தரும் என்று இங்கே வேதம் சொல்லுகிறது. கைகளின் பிரயாசம் இரட்டிப்பான நன்மையை தரும். என்னென்ன நன்மை? நம்பர் 1, உனக்கு பாக்கியம் உண்டாயிருக்கும். 2வது, நன்மை உண்டாயிருக்கும். பாக்கியம் என்று சொல்லும்போது அது ஆசீர்வாதமான காரியங்கள், அது பிறர் எல்லாரும் காணக்கூடிய, பிறர் விளங்கி கொள்ளக்கூடிய, அது மற்றவர்கள் எல்லாருமே அறியக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய உயர்வுதான் பாக்கியம் என்று சொல்லுவது. நன்மை என்று சொல்லுவது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அனுபவிக்கக்கூடிய, நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு துணையாக இருக்கக்கூடிய, உதவியாக இருக்கக்கூடிய, அனுகூலமாக இருக்கக்கூடிய அனைத்து ஆசீர்வாதங்களும் நன்மைகளாக இருக்கின்றது. அப்படியானால் இவை எப்பொழுது இந்த 2 நன்மைகளும் நமக்கு உண்டாகிறது என்று சொன்னால், உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். அதிலே முதல் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அப்போது கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது அந்த மனிதனுக்கு ஆண்டவர் முதலாவது கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம், நல்ல வேலை வாய்ப்பை கொடுக்கின்றார். வேலை என்பது தேவன் மனிதனுக்கு கொடுத்த ஒரு ஆசீர்வாதம், ஒரு அனுக்கிரகம். ஏதேன் தோட்டத்திலே ஆதாமை படைத்து ஆண்டவர் அவனை, இந்த தோட்டத்தை நீங்கள் காக்க வேண்டும், பண்படுத்த வேண்டும் என்று 2 வேலையை கொடுத்தார். வேலை மனிதனை சிறப்புள்ளவனாக மாற்றுகிறது. வேலை மனிதனுடைய புத்தி கூர்மையை, விவேகத்தை, ஞானத்தை எல்லாம், அவனுடைய திறமைகளை எல்லாம் வெளியே கொண்டு வருகிறது. எனவே மனிதன் எவ்வளவு திறமை உள்ளவன், மனிதனுக்கு எவ்வளவு ஞானம், புத்தி கூர்மை, எவ்வளவு சாமர்த்தியங்கள், எவ்வளவு சமர்த்தன் என்பதையெல்லாம் கர்த்தர் வெளிப்படுத்துவதற்காகத்தான் அவனுக்கு ஒரு நல்ல வேலையை கொடுக்கின்றார். அப்படியானால் தன் 2 கைகளினாலும் என்ன வேலையை செய்யும் பொழுது அந்த வேலையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். தேவன் மனிதனை இப்படிப்பட்ட ஒரு வேலை என்ற வழியின் வழியாக அவன் வரவேண்டும், பிரவேசிக்க வேண்டும் என்பதற்காக வேலையை கொடுத்திருக்கிறார். அப்போ ஒரு மனிதன் பிறருடைய உழைப்பில் இருந்து சாப்பிடக்கூடாது என்று பார்க்கிறோம். பிறருடைய உழைப்பிலே சாப்பிடக்கூடியவன், மனநிலை பாதிக்கப்பட்ட நபர் சாப்பிடுவார்கள். அதே நேரத்தில் அங்கவீனம் உள்ளவர்கள், தன்னுடைய பார்வையை இழந்தவர்கள், எந்த ஒரு சரீர உறுப்புகளால் செயலிழந்தவர்கள்தான் மற்றவர்களுடைய உழைப்பை, மற்றவர்களை சார்ந்திருப்பார்கள். அவர்களுடைய நிலை பரிதாபமாக இருக்கும். ஆனால் தேவன் நல்ல ஆரோக்கியத்தையும் பலனையும் கொடுத்திருக்கிற நபர்கள் யாராயிருந்தாலும் அவர்கள் கடுமையாக உழைக்கும்போது, தன்னுடைய வேலையிலே அவர்கள் ஜாக்கிரதையாக இருக்கும்போது, அவர்கள் கைகள் உற்சாகமாக வேலை செய்யும் பொழுது, அவர்களுடைய கரங்கள் பிரயாசப்படும்போது தேவன் ஆசீர்வதிக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது, வேலை செய்ய மனதில்லாதவன் சாப்பிடக்கூடாது என்று சொல்லுகிறார். அப்படியானால் சாப்பிட வேண்டும் என்று சொன்னால் வேலை செய்வது ரொம்ப முக்கியம் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட இந்த வேலையை பற்றிய ஒரு தரிசனம், உழைக்க வேண்டும் என்ற பாரம், ஓடி ஓடி உற்சாகமாக செயல்பட வேண்டும் என்ற தரிசனமும் வாஞ்சையும் உள்ள மனிதனுக்கு கர்த்தர் 2 மடங்கு நன்மையை கொடுக்கிறார். 1, பாக்கியத்தை கொடுக்கின்றார். பாக்கியம் என்று சொன்னால் ஆசீர்வாதமான காரியங்கள். அவன் இந்த உலகத்தில் சிறந்தவனாய், மேன்மையானவனாய்
இந்த உலகத்தில் அவனுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் இருக்க வேண்டுமோ அனைத்து ஆசீர்வாதங்களும் இருக்கும். அதை குறித்து கீழே வாசித்தால், உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளைப் போல இருப்பார்கள் என்று சொல்லி ஒரு நல்ல குடும்பத்தை ஆண்டவர் அமைத்து கொடுக்கிறதை பார்க்கிறோம். இது ஒரு பாக்கியம். நல்ல குடும்பம், நல்ல பிள்ளைகளை பெற்றுக்கொண்டவர்கள் பாக்கியவான்களாக இருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, அவனுக்கு இப்படிதான், அதாவது இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் நன்மையை, வாழ்வை நீ காண்பாய் என்று சொல்லி, நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாக சமாதானத்தையும் காண்பாய் என்று சொல்லி பல நன்மைகளை அதற்கு கீழே அடுக்கி கொண்டே வருகிறார். அப்படியானால் இப்படி 2 விதமான நன்மைகளை பெற்றுக்கொள்ள, ஆசீர்வதிக்கப்பட நம்முடைய கைகளின் பிரயாசம், நாம் எவ்வளவாய் ஜெபிக்கின்றோம், எவ்வளவாய் உழைக்கிறோம், எவ்வளவாய் ஆண்டவருக்காய் பிரயாசப்படுகிறோம் என்பது முக்கியம். அப்படி செயல்படும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பாக்கியத்தை, ஒரு நன்மையை கொடுக்கிறவராய் இருக்கிறார். இப்படிப்பட்ட நன்மையை நாம் இன்றைக்கு, இப்படிப்பட்ட பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். 3ஆவதாக ஒரு குறிப்பை நாம் பார்த்து முன் செல்லலாம். சங்கீதம் 133 1ஆம் வசனத்தை நாம் பார்க்கலாம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமாயிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனம் எங்கே இருக்கிறதோ அங்கே 2 நன்மைகள் இருக்கிறது. எத்தனை நன்மை, எத்தனை இன்பம். நன்மை, எத்தனை நன்மை என்பது ஒரு அனுபவம், இன்பம் என்பது இன்னொரு அனுபவம். இந்த 2 ஆசீர்வாதங்களையும், இந்த இரட்டிப்பான நன்மைகளையும் கர்த்தர் நமக்கு எப்பொழுது தருகிறார் என்று சொன்னால், இதோ சகோதரர் ஒருமித்து வாழும்போது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்திலே இந்த சங்கீதத்தை முழுமையும் நாம் வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால், பரிசுத்தவான்களுடைய ஒற்றுமை உபதேசம், அதாவது ஒற்றுமையை பற்றிய உபதேசத்தையும் ஒற்றுமையின் விளக்கத்தை பற்றியும் இந்த இடத்திலே அவர் சொல்லுகின்றதை நாம் பார்க்க முடிகின்றது. அப்போது ஒருமித்து வாசம் பண்ணுவது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கின்றது. தேவன் ஒரு மனதை எதிர்பார்க்கின்றார். யோவான் 17ஆம் அதிகாரத்திலே ஒரு பெரிய ஜெபத்தை செய்யும் பொழுது, பிதாவே, நாம் ஒன்றாயிருக்கிறது போல இவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நான் உம்மிடத்தில் வேண்டுகிறேன் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்து எதிர்பார்த்தது, இயேசு கிறிஸ்து விரும்பினது எல்லாமே ஒற்றுமை. இன்றைக்கு கணவன் மனைவி மத்தியிலே ஒற்றுமை, ஐக்கியம் இருக்க வேண்டும். பெற்றோர் பிள்ளைகள் மத்தியிலே நல்ல ஒற்றுமை, ஐக்கியம் இருக்க வேண்டும். சபையிலே விசுவாசிகள் மத்தியில், ஊழியர்கள் நடுவில் ஒரு ஒற்றுமை உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். எந்த இடத்தில் நாம் வேலை செய்தாலும் வேலை செய்கிறவர்கள் மத்தியிலே ஒரு ஒற்றுமை, ஐக்கியம் இருக்க வேண்டும். எங்கே ஒரு மனம், ஒற்றுமை, ஐக்கியம் இருக்கிறதோ அங்கே மகா பெரிய பலன், அது மட்டுமல்ல மகா பெரிய பலனும் பலனும் நிச்சயமாக உண்டாகும் என்பதிலே சந்தேகமில்லை. ஒற்றுமைக்கு அவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. இங்கே சங்கீதக்காரன் சொல்லும்போது ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மை, எத்தனை இன்பம் என்று சொல்லுகிறார். அவ்வளவு சந்தோஷமான காரியம். வேதாகமத்தில் எத்தனையோ பேர் ஒரு மனதாய் வாழ்ந்த சரித்திரம் நமக்கு உண்டு. ஆபிரகாம், லோத்து ஒரு மனமாய் வாழ்ந்த பொழுது அவர்கள் சம்பத்தை, பூமி தாங்க முடியவில்லை, செல்வாக்கை தாங்க முடியவில்லை, அந்த அளவு பெருகிவிட்டது. ஒற்றுமை ஒரு பெருக்கத்தை கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். முதலாவது, ரூத்தும் நகோமியும் ஒற்றுமையாக இருந்தபடியினாலே அவர்கள் சந்ததியிலே, ரூத்து சந்ததியிலே கிறிஸ்து இயேசு பிறப்பதற்கு ஒரு நல்ல வழி ஏற்பட்டது, வாசல் உண்டானது ஒற்றுமையின் அடிப்படையில். யோனத்தான், தாவீது நன்றாக ஒற்றுமையாயிருந்தபடியினாலே அங்கே தாவீதுடைய ஜீவன் காப்பாற்றப்பட்டு இஸ்ரவேலிலே அவன் ஒரு ராஜாவாக வருவதற்கு ஏதுவாயிருந்தது. ஆதி சபையிலே திரளான ஸ்திரீகளும் புருஷர்களும் ஒருமனப்பட்ட போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது என்று சொல்லி
பார்க்கின்றோம். 120 பேர் மேலறையிலே ஒருமனப்பட்டு கூடியிருந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் பலத்த காற்று அடிக்கிற ஒரு முழக்கத்தை போல இறங்கி வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒற்றுமைக்கு எத்தனையோ உதாரணங்களை நாம் சொல்லலாம். அப்படியானால் இன்றைக்கு ஒற்றுமை எங்கே இருக்கிறதோ, ஒருமித்து எங்கே வாசம் பண்ணுகிறார்களோ அங்கே பெரிய அற்புதங்கள், பெரிய அதிசயங்கள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒற்றுமை மிக மிக முக்கியமாக இருக்கிறது. ஐக்கியத்தின் மத்தியிலே ஆவியானவர் பலமாய் கிரியை செய்து இரட்டிப்பான நன்மைகளை கொடுக்கிறார். குடும்பத்தில் ஐக்கியம் இருந்தால் அங்கே இரட்டிப்பான நன்மை இறங்கி வரும். சபையிலே ஐக்கியம் இருந்தால் அங்கே இரட்டிப்பான நன்மை இறங்கி வரும். சமுதாயத்திலே ஐக்கியம் இருந்தால் அங்கே இரட்டிப்பான நன்மைகள் இறங்கி வரும். சகோதரர்கள் மத்தியிலே, சகோதரிகள் மத்தியிலே ஒரு நல்ல ஐக்கியம் இருக்கும் என்று சொன்னால் அங்கே இரட்டிப்பான நன்மைகள் இறங்கி வரும். இரட்டிப்பான நன்மை இறங்கி வருவதற்கு எத்தனை நன்மை என்று சொல்லக்கூடிய, ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு, அது எத்தனை இன்பமானது என்று சொல்லி ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய நன்மைகள் இறங்கி வரக்கூடியதாய் இருக்கின்றது. அதை பரிசுத்த ஆவியானவர் விளக்கும் பொழுது இப்படி சொல்லுகின்றார். அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவன் தாடியில் வடிகிறதும் அங்கியில் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கு ஒப்பாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல தைலத்துக்கு ஒப்பாக இருக்கிறது. அப்போது ஒற்றுமையின் மத்தியிலே அங்கே ஒரு அபிஷேகம் பண்ணப்படுகிற ஒரு அனுபவம், அது ஒருத்தருடைய சிரசிலே ஊற்றப்பட்டு அது தாடியிலே இறங்கி அங்கியிலே இறங்கி வலியக்கூடிய ஒரு அற்புதத்தை நாம் பார்க்கின்றோம். அபிஷேக தைலம் என்று சொல்லும் பொழுது பழைய ஏற்பாட்டிலே பல வகையான அபிஷேகங்கள் இருந்தது. எண்ணெயை கொண்டு அபிஷேகம் பண்ணினார்கள். கந்த வர்க்கங்களை கொண்டு அபிஷேகம் பண்ணினார்கள். பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து அபிஷேகம் பண்ணினார். பலவிதமான காரியங்களுக்கு அபிஷேகம் பண்ணினார்கள். அன்றைக்கு கல்லுக்கு அபிஷேகம் பண்ணார்கள். ஆசரிப்பு கூடாரம், தட்டுமுட்டு பாத்திரங்களுக்கு, சரீரத்திலே அநேக, அதே போல் தீர்க்கதரிசிகள், ராஜாக்கள், ஆசாரியர்கள் இவர்களை அபிஷேகம் பண்ணுவதற்கு இந்த எண்ணெயெல்லாம் பயன்படுத்தினார்கள். அப்போ ஆரோனுடைய சிரசு என்று சொல்லுவது அது தலை, கிறிஸ்துவை காண்பிக்கின்றது. கிறிஸ்துவின் மேல் இறங்கியிருக்கிற அபிஷேகம். ஆரோனுடைய தாடி என்று சொல்லும் பொழுது தேவ ஊழியர்கள் மேல் இறங்குகிற அபிஷேகம். அங்கி என்று சொல்லும் பொழுது தேவனுடைய சபையிலே இறங்கி வருகிற ஒரு அபிஷேகம். இப்படி படிப்படியாக ஆசீர்வாதங்கள் இறங்கி வரக்கூடியதாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் இன்னும் இரட்டிப்பான காரியங்களை சொல்லுகிறார். அது எர்மோன் மலையின் மேலும் சீயோன் பர்வதத்தின் மேலும் பெய்யும் பனிக்கு ஒப்பாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஒரு மலையில் மட்டுமல்ல, 2 மலையிலே அவைகள் இறங்கக்கூடிய ஒரு பனிக்கு ஒப்பானது ஐக்கியம். அவர் ஒரு குடும்பத்தை மட்டுமல்ல, மற்ற குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் ஊழியரையும் ஆசீர்வதிக்கிறார், விசுவாசிகளையும் ஆசீர்வதிக்கிறார். குடும்பத்திலே ஆண் பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நாம் எதிர்பார்க்கிற 2 பகுதிகள் நமக்கு இருக்கும் என்று சொன்னால் 2 பகுதியை ஆசீர்வதிக்கிறார். ஆவிக்குரிய நிலைமையிலும் நம்மை ஆசீர்வதிக்கிறார். சரீர பிரகாரமாகவும் நம்மை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நம் சகோதரர்கள் மத்தியிலே ஒரு மனமும் ஒற்றுமையும் ஐக்கியமும் இருக்கட்டும். பகை, விரோதங்கள், வைராக்கியங்கள் எல்லாம் களையப்பட்டு போகட்டும். கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிக்க, நம்மை உயர்த்த, நம்மை மேன்மைப்படுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.